Hi all, welcome to Tiger Vlogs. Actually இது வந்து நான் ரொம்ப நாளைக்கு நான் இன்ஸ்டாவில் போட்ட ஒரு போஸ்ட்டுக்கு செய்கிற வீடியோ தான். இது நான் முதல்லே போட்டிருந்துருக்கணும், பட் போட கிடைக்கல. ஸோ லேட் ஆனதுக்கு ஃபஸ்ட்டு சாரி. அண்ட் எஸ், இது வந்து என்னோட தோடு கலெக்ஷன் கடை போடுற மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாமே நான் காசு கொடுத்து வாங்கினதுன்றது தண்ணி சிலது நான் வாங்கினது முக்கால்வாசி எனக்கு கிடைச்சிது, கிஃப்ட் கிடைச்சிது, அப்படி கிடைச்சது அது நிறையாவே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து என்னோட ஆக்சிடிஸ் கலெக்ஷன் வந்து காட்டணும். ஓகே, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சிடிஸ் எல்லாமே எல்லாத்தையும் ஒரே நாளில் வாங்கினா அப்படியெல்லாம் இல்லை. இதில் வந்து ஒரு மோர் தென் ஒரு 4 to 5 years கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பெரிய ஒரு இது மாதிரி கலெக்ஷன்லாம் இல்லை, பட் ஏதோ கொஞ்சம் வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பிடிச்ச இயரிங்ஸ் அப்படின்னா நிறையா இருக்குது, பட் பாதி நான் வியா பண்ணதே இல்லை. ஓகே, ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த இயரிங் கிடச்சிது. ஏரியாவில் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க, மிஸ் தான் கொடுத்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெருசு, ஒரு மாதிரி ஹூப் ஸ்டைலில் இருக்கும். இது வந்து ஒரு பிளேன் ஒரு ஒயிட் குர்த்தா இல்லாட்டி பிளேன் ஒரு ஒயிட் ஷல்வாருக்கு கூட நல்லா இருக்கும்னு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இன்னும் போடல, பட் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது இங்கேயும் நிறைய பேர் ட்ரெண்ட் நான் பார்த்துருக்கேன். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இயரிங் இது. ஸோ இது புதுசு, நான் போடல. ஓகே, அண்ட் அதே மாதிரி தான் இதுவும் ஒரு புது இயரிங் என்னோடது. என்னோட பர்த்டேக்கு, லாஸ்ட் இயர் பர்த்டேக்கு, என்னோட பர்த்டேக்கு நானே வாங்கிட்டேன். ஓகே, இது வந்து இந்த ஃபுல் ஹியர் கஃப்புக்கு அந்த கஃப் மாதிரி போடுறது. ஓகே, இது போட்டால் செம்ம அழகாக இருக்கும். பட் அதனால சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, சேவ் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு நாளைக்கு போடணும் அப்படின்றதுக்காக. இந்த இயரிங் இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டேட்மெண்ட் பீஸ் மாதிரி இருக்கும். நான் நிறையா வியா பண்ணியிருக்கேன். பட் இது ஒரு டிப் வந்து என்னென்னு கேட்டாங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த இயருக்கும் இந்த ஷோல்டர்ஸுக்குமான கேப் வந்து நிறையா இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி லாங் இயரிங்ஸ் போடணும், தாராளமாக போடணும், உண்மையாக நல்லாயிருக்கும். பட் இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த கேப் வந்து கொஞ்சம் கம்மி. ஓகே, இப்போ நான் பேசிக்காக லாங் இயரிங்ஸ்லாம் போட்டால் இது வந்து இங்கே லேண்ட் ஆகிற மாதிரி ஆகிடும். ஸோ அப்படி லேண்ட் ஆனால் அது கொஞ்சம் நல்லா இருக்காது. ஓகே, ஸோ இந்த கேப் கூட இருக்கிறவங்க வந்து நீங்கள் நல்ல பெரிய இந்த மாதிரி லாங் இயரிங்ஸ் தாராளமாக போடணும். இது கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குன்னா இந்த மாதிரி வைட் ஜும்கா போடுறது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வைடாக, ஓகே, இதில் லேண்ட் ஆகாமல் இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா ஒரு மாதிரி நல்லா அழகாக இருக்கும். அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் வந்து சும்மா டிப் தான், ப்ரொஃபஷனலாக இல்லை, பட் இது நாங்களாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சும்மா கண்டுபிடிச்சது. ஸோ இது அந்த மாதிரி தான். இது வந்து ஒரு பிளேன் ஒரு சாரிக்கோ இல்லாட்டி ஒரு வேலண்டினா சாரீஸ்க்கு குர்தா டாப்ஸுக்கெல்லாம் போட ரொம்ப அழகாக இருக்கும். இது என்னோடது என் சிஸ்டர் தான் வாங்கினாங்க இது. பட் 2 பேரும் மாற்றி மாற்றி இதில் பாதி ஹியரிங்ஸ் அவளோட தான், நானும் வாங்கியிருக்கேன், அவங்க வாங்கியிருக்கா, பாதி கிஃப்ட்டு அந்த மாதிரி தான். ஸோ இது ஒன் ஆஃப் தி ஃபேவரேட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து பார்த்துருப்பீங்க எல்லாருமே. இதுவுமே நான் லாஸ்ட் இயர் வாங்கினேன். இது நான் வியா பண்ணி கூட போட்டிருந்தேன். இது மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால வாங்கினேன். இது நான் ஒரு க்ரீன் கலர் சாரிக்கு தான் பேர் பண்ணியிருந்தேன். க்ரீன் அண்ட் பிளாக் சாரிக்கு இதை போட்டிருந்தேன். ஸோ இது நல்லா இருக்கும். ஒரு மாதிரி இதுகள் எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது போட்டிங்கன்னா ரொம்ப பப்பாக தெரியும் அந்த ஃபேஸ். இது வந்து சும்மா அப்படி இந்த ஹியரிங் மட்டும் பப்பாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது ஒன் ஆஃப் மை ஃபேவரேட். ஸோ அடுத்து வந்து இது வந்து இந்த கோவிட் டைமில் 2020 நினைக்கிறேன். ஓகே, அந்த டைம் வந்து எங்கள் அண்ணாட வெட்டிங் நடந்துச்சு. ஓகே, ஜூன். அப்போது எங்கிட்ட ஹியரிங்ஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லை. எங்கள் அண்ணி வந்து ஹெட்டன்லேருந்து வரும்போது நான் தான் சொன்னேன், அக்கா தோடுக்குள்ளே எல்லாம் போடுறதுக்கு வாங்கிட்டு வாங்க அப்படின்னா அவங்க எனக்கு வாங்கிட்டு வந்த ஹியரிங்ஸ் தான் இந்த இது நான் நிறைய இதுக்கு போடுவேன். ரொம்ப எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதில் வேறு அந்த கலர் காம்பினேஷன் வந்து செம்மையாக இருக்கும். ஒரு மெஜந்தா அண்ட் க்ரீன் எனாமல் டைப் தான். பட் இந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க, கொடசிமிக்கியா இல்லை ஜிமிக்கி தெரியல, பட் இப்படி வர்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுவுமே நல்லாயிருக்கும், போட்டால் ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ் மாதிரி இருக்கும் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இயரிங். ஓகே, இதுவுமே ஒரு மாதிரி நார்த் இந்தியன் ஸ்டைல். இது நான் வாங்கலாம், எனக்கு கிஃப்ட் கிடைச்சது இந்தியாவிலேருந்து. ஆனால் இது வாங்கினது டெல்லியெல்லாம் இல்லை, இது டி நகர்லேருந்து எனக்கு கிஃப்ட் கிடைச்சி. அந்த டைம் ப்ரைஸுக்கு இது 150 இப்போ 150 சம்பளம் தான். ஸோ இதுவுமே நான் ஒன்றும் வியா பண்ணல, பட் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு நல்ல ஒரு அவுட்ஃபிட், ஒரு பிளெயின் பிளாக் இல்லாட்டி பிளெயின் ஒயிட் சாரிக்கு அந்த மாதிரி போடலான்னு. இப்போ இது நினைக்கிறேன், எனக்கு அந்த மாதிரி தான். இது போட்டால் இங்கே லேண்ட் ஆகிருமான ஒரு யோசனை வேறு இருக்குது. பட் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இதை போட்டால் அழகாக இருக்கும், அப்படியும் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த இயரிங். இது நான் வியா பண்ணாத ஒரு இதில் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஒரு மாதிரி மிரர் ஒர்க் பண்ணி அப்படி இருக்கும். ஸோ இதுவும் கொஞ்சம் ஃபேவரேட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்னோடது இல்லை, 100%. இது என்னோடய சிஸ்டர் தான் வாங்கினாங்க. ஓகே, அவங்களுமே இதை இன்னும் பெருசாக வியா பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. இதெல்லாம் எனக்கு வியா பண்ணவே முடியாது. ஏன்னு கேட்டால் வந்து இது ரொம்ப எனக்கு லேண்ட் ஆகிடும். ஸோ இப்படி வச்சு நான் வந்து இங்கே நிற்கும். இது வந்து நமக்கு இல்லை, பட் இது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் இந்த இடம் கொஞ்சம் லென்த்தியாக இருக்க கேர்ள்ஸ் போட்டாங்கன்னா வந்து செம்மையாக இருக்கும். இதுவுமே நான் சொல்லுவேன், இந்த பிளெயின் ஒயிட் ஷல்வார் இல்லாட்டி ஒரு பிளெயின் பிளாக் ஷல்வார், பிளெயின் கலர்ஸ் இதை போடும்போது இது ஹைலைட்டாக பப்பாக விளங்கும். ஓகே,
ஸோ இது இப்போ ட்ரெண்டில் இருக்கா இல்லையான்னு தெரியல, பட் இது ஒரு காலத்தில் ட்ரெண்டாக இருந்துச்சு இந்த மாதிரி இதெல்லாம் போட்டது. ஓகே, ஸோ அடுத்து வந்து இந்த ஹியரிங். ஓகே, இதுவுமே எனக்கு கிஃப்ட் கிடச்சது தான். இதுவும் இந்தியாவில் இருந்து எனக்கு கிஃப்ட் கிடச்சிச்சு. இது நான் ஒன்றும் போடல, பட் இதாக ஒன்று சம்திங் ஒரு ஒன்ஸ் மாதிரி இது நான் வேர் பண்ணியிருக்கேன். இதுவும் அழகாக இருக்கும். ஒரு மாதிரி ஷல்வாஸ் டாப்ஸ்க்குலாம் பர்ஃபெக்ட். சாரீஸுக்கு எனக்கு இதை ப்ரிஃபர் பண்ண தெரியல, பட் ஷல்வாஸ் டாப்ஸுக்கு ஃபேட் டாப்ஸுக்கெல்லாம் இது செம்மையாக இருக்கும். ஓகே, சீரீஸ் மேலே ஒரு லவ்ஸ் தான் என்ன செய்கிறது. ஸோ அடுத்து வந்து இந்த ஹெரி, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது நான் ஒன்றும் வியா பண்ணல. ஓகே, இது நான் ஒன்றும் வியா பண்ணல. இது கண்டிப்பாக நான் வியா பண்ணணும்னு யோசிச்சுட்ருக்கேன். இது ரொம்ப ஒரு மாதிரி மல்டி கலர். ஓகே, எல்லாத்துக்கும் வியா பண்ணலாம் தான், பட் ஸ்டில் எனக்கு அப்படின்னா நாங்கள் எந்த ஈவெண்ட்டுக்கு போகிறோம், எங்கே போகிறோம், ஸோ எப்போயாவது கோவிலாட்டி எங்கேயாவது வியா பண்ணுறதுக்காக இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அண்ட் இது வந்து என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட். இது எப்படி இந்த ஹியரிங் வந்துச்சுன்னா, இதில் மிடில் வந்து சிப்பி இப்படி இருந்துச்சு. ஓகே, இதில் ஒவ்வொரு பக்கத்தில் சிப்பி இருந்துச்சு. எனக்கு அதை பார்க்க ஏதோ பீச் வைபா அந்த மாதிரி. ஸோ நான் என்ன பண்ணேன், ஒரு சின்ன பட்டி டிங்கரிங் வேலை பார்த்து அந்த சிப்பி இங்கே இருந்துச்சு குட்டி அந்த அது எல்லாத்தையும் கழட்டி வீசிட்டேன். அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இது மட்டும் வச்சுருக்கேன். எனக்கு லோட்டஸ்னாலே கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த லோட்டஸ் இது போட்டு அழகாக இருக்கும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நான் கொஞ்சம் அடிக்கடி போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த லோட்டஸ் கேரிங். அதே மாதிரி இன்னொரு லோட்டஸ் நான் இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கினது. இது வந்து என்னோட கிராஜுவேஷன் டைம் நான் அதுக்கு வியா பண்ணணும்னு நான் வாங்கினேன். ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இந்த நேரம் ஃபேஸ்புக்கில் நினைக்கிறேன். ஸோ இன்னும் கவனமாக வச்சுருக்கேன். இது கொஞ்சம் கலண்டு கொஞ்சம் ரிப்பேர் வேலைலாம் நடந்துருக்கு, பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் எனக்கு வந்து இந்த லோட்டஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இது அழகாக இருக்குது போட்டால். ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பிளாக் கலர். இது வந்து இந்த குந்தான் அந்த பீட்ஸ் எல்லாம் ட்ரெண்ட் ஆச்சுல அந்த டைம். இது நான் வாங்கலை, இது சிஸ்டர் தான் வாங்கினாங்க. அவங்க ஒரு பிளாக் கலர் டாப்புக்காக வாங்கினதுன்னு நினைக்கிறேன். பட் இதுவுமே நல்லாயிருக்கும். இது நான் ஒருக்கா வியாபாரத்துலேயே நினைக்கிறேன். அடிக்கடி வியாபாரத்துலேருந்தா அடிக்கிற வெயிலுக்கும் அதுக்கும் இதெல்லாம் மாட்டுமோ ஒரு மாதிரி கசகசன்னு இருக்குமோன்றதுக்காகவே பாதி வியாபாரது இல்லை. இது நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுவும் எங்களுக்கு வந்து கிஃப்ட் இதுவும் கிஃப்ட் கிடைச்சது. ஏன்னா நான் ஆப்வியஸ்லி இவ்வளோ லென்த்தாக வந்து வாங்க மாட்டேன். பட் ஏன்னு கேட்டால் வந்து சேம் நம்ம இவ்வளோ சொன்ன விஷயம் தான், பட் இது நல்லா இருக்கும் போட்டாங்க. ஸோ அதனால் வச்சுருக்கேன். என் சிஸ்டர் சம்டைம்ஸ் போடுவாங்க. அவங்க இந்த மாதிரி லென்த்தாக எல்லாம் போடுவாங்க. அவங்களுக்கு இந்த இடம் வந்து நல்லா கேப். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி பெரிய லென்த்தி ஹியரிங்ஸ் தான் ஷீ லைக்ஸ். ஸோ இது அவங்களோட ஒரு கலெக்ஷன் வச்சுக்கோங்களேன். அண்ட் இதுவும் வந்து வாங்கினேன். இது வந்து இங்கே வாங்கினேன் நினைக்கிறேன். சிம்பிள் பட் ஒரு மாதிரி நல்லா இருக்குது. நார்த் இந்தியன் டெல்லி கேர்ள்ஸ் வைப்ஸ் அந்த நார்த் இந்தியன் இந்த மாதிரி தான். பட் என்ன சொல்லுங்கள், அங்கெல்லாம் ரோட்டில் அசால்ட்டாக நம்ம இதெல்லாம் ரோட்டில் அடிக்கிற வெயிலுக்கு மாட்டு போட முடியல. அதனால இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஹியரிங். இது இந்தியாவில் வந்து டி நகரில் தான் வாங்கிட்டோம். இது வந்து கொஞ்சம் வந்து கிருஷ்ணர் ராதா கிருஷ்ணர் வந்த வைப்பு நடுவில் வந்து அப்படி இருக்கும். இது நானும் வியா பண்ணல. பிகாஸ் எனக்கு கேட்டால் இது எனக்கு வியா பண்ணுறதுக்கு கிடைக்கலன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி. பட் இந்த வருஷம் இதெல்லாம் வியாபாரம் கோயில் திருவிழாலாம் வந்து அதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கணும்னு நினச்சிருக்கேன். ஸோ இது நல்லா இருக்குது. இந்த மாதிரி இந்த லைக் இந்த ராதாகிருஷ்ணன் அந்த மாதிரி ஃபஸ்ட்டிங் அந்த வைப்புக்கு மாதிரி போகிற ஒரு ஹியரிங் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து நான் ரீசெண்டாக வியா பண்ணி நிறைய ஒரு 4-5 ஸ்டோரி அதெல்லாம் போட்டு கொஞ்சம் வேலை பார்த்துருப்போம். இது நான் ஒரு என் ஃப்ரெண்டோட வெட்டிங்காக கெனாட வெட்டிங்காக நான் ஒரு பர்பிள் கலர் வேலண்டினா சாரி அதுக்காக இது வாங்கினேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிசைன் நல்லா இருக்குல்ல, அதனால் வாங்கினேன். இதுவும் நல்லாயிருக்கும். இது என்னோடய ஃபேவரட் கலெக்ஷன். ஸோ இது வந்து ஒரு அவசர ஹியரிங் மாதிரி வச்சுக்கலாம். அவசரத்துக்காக நான் போடலாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு. எந்த சாரிக்கு இதை போடுறேன். ஓகே, நான் சொல்கிறது வந்து பட்டு சாரிக்கெலாம் போட முடியாது. ஓகே, வெரி சாரி. பட்டு சாரிக்கெலாம் இல்லை, ஒரு ஃபேன்சி லைக் வேலண்டினா கைண்ட் ஆஃப் சில்க் சாரீஸ், ஒரு பத்திக் சாரீஸ் அந்த மாதிரி போடலாம். அது வந்து ரொம்ப ஒரு காம்பேக்டாக இருக்குது. ஜிமிக்கி மாதிரியும் இருக்காது, ஸ்டட் டைப்பில் பட் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். ஸோ இது நான் இதுவுமே நான் ஏதோ ஒரு அவசரமாக ஒரு இதுக்காக வாங்கினேன். ஸோ அது இது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் இதுவும். ஸோ அடுத்து வந்து இந்த மாதிரி இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் வியா பண்ணுறதுக்கு. ஓகே, இது எனக்கு எப்படி காட்டுறதுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி இது ஜஸ்ட் இப்படி ஹேங் பண்ணிட்டு ஜஸ்ட் போகலாம். ஓகே, இது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இப்போ ஏனத்தில் ரொம்ப ஒரு மாதிரி க்ரேஸ். இந்த மாதிரி ஸ்டோன் வச்சுது இந்த மாதிரி இதெல்லாம் எங்கேயாவது கண்டா ப்ரைஸ் கொஞ்சம் பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் நான் கொஞ்சம் வாங்கிடுவேன். அது பிறகு யூஸ் பண்ண எதுக்காக தேவைப்படும் நான் வாங்கிடுவேன். இந்த மாதிரி சொல்லி இப்படி ஒன்று இருக்குது. இதுவும் அந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ஹியரிங் தான். ஓகே, இது எனக்கு ஃபேவரட். இது நான் நிறைய அடிக்கடி போடுவேன், மிக்ஸ் மேட்ச் பண்ணி சும்மா அடிச்சிடுறது தான். இது நான் ஒரு 600க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன். இது 650 சம்திங் அந்த ப்ரைஸ் நான் இது வாங்கினது. ஸோ இதுவும் என்னோட ஃபேவரட். அடுத்து காமன் ஜிப்சீஸ் தான். இந்த மாதிரி க்ரீன் இந்த நிறைய க்ரீன் ஹியரிங்ஸ் இருக்கும், பட் அது ஏன்னு தெரியாது. இது ஒரு க்ரீன் ஹியரிங்ஸ் தான் வாங்கணும். இது ரொம்ப வருஷத்துக்கு முதல் வாங்கினது. ஓகே, ஸோ
ஸோ இது இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஒரு பிளாக், எல்லாத்தையும் கண்டிப்பாக இப்படி ஒரு பிளாக் இயரிங்ஸ் இருக்கும். இது பிளாக் அண்ட் ப்ளூ. இது எதுக்கு வேணாலும் போடலாம். சாரிக்கு போடலாம், ஒரு ப்ளூ சாரிக்கு போடலாம், இல்லாட்டி ஒரு பிளாக் சாரிக்கு போடலாம், டாப்ஸுக்கு போடலாம், எனிதிங் நம்பி நீங்கள் வச்சுக்கலாம், போடலாம். மல்டி ஃபங்க்ஷன்லாம் இருக்கும் இது வந்து இருக்குது. ஸோ இது என்னோடய கலெக்ஷனில் இருக்குது. அண்ட் அடுத்து வந்து இது இயரிங் கலெக்ஷனுக்குள்ளே வராது, ஆனாலுமே நான் அந்த ஆக்சிடிஸ் கலெக்ஷன்றதான் நான் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்தேன். இது ஒரு நெக்லஸ் மாதிரி, பட் அது என்னோடது இல்லை. ஓகே, இது என்னோடது இல்லை. இது நான் ஒரு ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக என் ஃப்ரெண்டு ரஜினி கிட்ட வந்து நான் பரவ் பண்ணேன். ஓகே, இது அவளோட இதில் ஹியரிங் அவகிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதை மட்டும் நான் பரவ் பண்ணேன். நான் என்கிட்ட இருக்கிற ஒரு ஆக்சிடிஸ் ஹியரிங்கை நான் மேட்ச் பண்ணி போட்டுக்கிறேன், எனக்கு தா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு அப்படியே என்கிட்ட தான் ஒரு 1 month 2 months இருந்துச்சு. அவளுக்கு பிறகு ஃப்ளை பண்ணிட்டான். ஸோ ரஜினி இது வந்து உன்னோடது எனக்கு தெரியும், பட் இது பத்திரமா இருக்குது, நீ வந்தியன்னா உனக்கு நான் தந்துடுவேன். அதனாலே இது நான் ரொம்ப கவனமாக வச்சுருக்கேன், எங்கேயும் தொலைச்சிடக்கூடாது அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஹியரிங். ஸோ இது வந்து என்னோடது இல்லை, என் சிஸ்டரோட தான். இவ்வளோ பெருசாக நான் போடுறது இல்லை, ஏன்னா போடுறதுக்கு அவ்வளோ இல்லை. இது வந்து அந்த ஏதோ ஒரு மூவியில் ஃபேமான ஒரு ஹியரிங் தான். இது வந்து இப்படி இப்படி வியா பண்ணி லைக் இங்கே இதை வந்து ஹேண்ட் பண்ணணும். அதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா லாங்காக ஹேர் இருக்கணும். அதை தாண்டி ஒரு நல்ல பன் மாதிரி ஒரு ஹேர் போட்டு இது போட்டிங்கன்னா பர்ஃபெக்ட். ஒரு நீங்கள் தான் வந்து அந்த ஒரு ஃபங்க்ஷனில் எதுலேயும் நீங்கள் தான் ஹைலைட்டாக வேணுங்கிற மாதிரி இருக்கும் இது. ஸோ இது நல்லா இருக்குமே, சாரீஸ்க்கு வியா பண்ண நல்லாவே இருக்கும். லெஹங்கா சாரீஸ்க்குலாம் பர்ஃபெக்ட். ஆனால் என்ன சொல்லுங்க, கொஞ்சம் ஹெவி, சின்ன ஹெவினஸ் ஒன்று இருக்குது. ஏன்னா இதில் ஹெவியும் வந்து இங்கே தான் இது வந்து இதாகும். ஸோ இது வச்சுருக்கேன். அவங்களுமே ஒரு 2 times தான் வியா பண்ணாங்க போல, அது பேர் ரொம்ப பத்திரமா அப்படியே வந்து வச்சுருக்கேன். அடுத்து இது வந்து ஒரு ஆக்சிடைஸ், ஒரு என்ன சொல்லுவாங்க, மாலை செயின் அப்படிடாது. இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரீசெண்டாக வியா பண்ணேன் என்னோட ஒரு கிராஜுவேஷன் ஈவெண்ட்டுக்கு. இதோட இயரிங் வந்துச்சு அந்த இதே மாதிரி, அதாவது மிஸ் பண்ணிட்டேன் எங்கேயோ. இது நல்லா இருக்குது. இது லாங்காகவும் போடலாம், இந்த மாதிரி ஷார்ட் இப்படி போடலாம், லைக் இந்த மாதிரி நெக் போட ஒட்டுன மாதிரி இப்படி இங்கே வரைக்கும் போடலாம். ஆர் வந்து இப்படி லாங், பட் இது லாங் போட்டால் நல்லா இருக்கும். சாரீஸ், காட்டன் சாரீஸ்க்கு இந்த மாதிரி இதுக்கு போட்டால் பர்ஃபெக்டாக இருக்கும். பட் நம்ம ஸ்ரீலங்காவில் கொழும்புல அடிக்கிற வெயிலுக்கும் அதுக்கும் காட்டன் சாரீ கட்டிடுவோம். முதல்ல ரோட்லேயே இறங்கி நடக்க முடியாது, அவ்வளோ மோசமாக இருக்குது. பட் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்சிடிஸ் கலெக்ஷனுக்குள்ளே இதை வச்சுருக்கேன். ஓகே, ஸோ அதை தாண்டி கொஞ்சம் கொஞ்சம் கேஷுவலாக போடுற கொஞ்சம் குட்டி குட்டி ஜும்காஸ் அப்படியெல்லாம் இருக்குது. இது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். இது வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஓகே, பட் எனக்கு இந்த மாதிரி பிடிக்கும். இந்த மாதிரி ஸ்டோன் ஒரு யூனிக்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்குது. இதில் நான் எல்லாத்துக்கும் போட்டிருக்கேன், சாரிக்கு போட்டிருக்கேன், ஜீன்ஸ் டாப் எல்லாத்துக்கும் போட்டிருக்கேன். பட் நல்லாயிருக்கும். இது ஒரு சென்டிமெண்ட் மாதிரி கொஞ்சம் கவனமாக தொலைக்காமல் கொஞ்சம் கவனமாக வச்சுருக்கேன், அதான் ஹைலைட் டாஸ். அடுத்து வந்து இப்படி குட்டி குட்டி இது வந்து சும்மா டெய்லி கோயில் போகிறோம், சும்மா ஒரு மாதிரி நமக்கே கொஞ்சம் ஃபீல் ஆகல, கொஞ்சம் பொம்பளை பிள்ளை மாதிரி போகணும் எங்கேயாவது ஃபீல் ஆனால் அவசரத்துக்கு இது மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் வந்து ரொம்ப காமன் தான். இதெல்லாம் அன்காமன்லாம் சொல்ல மாட்டேன், இதெல்லாம் காமனாக போடுற ஒரு ஐட்டம்ஸ் தான். பட் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கு இந்த மாதிரி கிளிப்ஸ் கொஞ்சம் பிடிக்கும். இந்த மாதிரி முத்து வந்து ஒரு இது மாதிரி, இது இந்தியாவில் தான். இது ஏதோ 25 rupees 30 rupees தான். எனக்கு எல்லாமே டி நகர்லேருந்து வாங்கி கொண்டு வந்தது தான். ஸோ இது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஷல்வார் கட்ஸ்லாம் போட கிஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி இயரிங்ஸ். ஸோ இது பிளெயின் பிளாக். ஓகே, இது பிளெயின் பிளாக், ஒரு மேட் பிளாக் மாதிரி இருக்கும். என்கிட்ட இப்படி ஒரு இயரிங்கே இல்லவே இல்லை இந்த கலர்லன்றதுக்காக நான் இது வாங்கினேன். ஓகே, பட் இதே நான் ஒரு 2 times தான் வியா பண்ணேன், பெருசாக வியா பண்ணேன். பட் இதை கொஞ்சம் அடிக்கடி வியா பண்ணணும்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஓகே, கண்டிப்பாக ஃபியூச்சரில் இது வந்து போடலாம். ஓகே, ஸோ இது ஃபுல்லாக வந்து ஆக்சிடிஸ் கலெக்ஷன். அடுத்து வந்து கொஞ்சம் காமனாக கொஞ்சம் கோல்டு, நிறையாலாம் இல்லை, கோல்டு கலர்லாம் ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்குது. என்கிட்ட வந்து ஆக்சிடிஸை வச்சு நான் கொஞ்சம் தான் மேனேஜ் பண்ணிடுவேன். சாரீஸ்க்கோ டாப்புக்கோ எல்லாத்துக்கும். அப்படி இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பரவ் பண்ணுறது இப்படி தான். இதெல்லாம் வெரி நார்மல் தானே. ஸோ கோல்ட் கலர் இயரிங்ஸில் வந்து இது பெரிய ஒரு க்ரீன் கலர் குந்தான். ஓகே, இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் பீஸ் மாதிரி தான். ஓகே, என்னோடது இல்லை, என் சிஸ்டர் தான் வாங்கினா. நான் இதுக்கோ ஒன்ஸ் வியா பண்ணியிருக்கேன். இது வந்து பர்ஃபெக்ட். இது நீங்கள் வியா பண்ணிங்கன்னா வந்து உண்மையாக நீங்கள் வந்து நெக்கு வந்து எந்த ஒரு நெக் பீஸ் அப்படிலாம் போட தேவை. இதுவே போதும், தட்ஸ் இட், பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல மேக்கப், ஒரு பொட்டு அந்த மாதிரி போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து நான் இங்கே தான் வாங்கினேன். இது வந்து ஒரு 1500 1800 இது 2 years பேக் வாங்கினது. இது இப்போயும் போட்டாலுமே ஒரு மாதிரி ட்ரெண்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது இந்த இயரிங். இது அவங்களோட ரொம்ப ஃபேவரட் தான். ஸோ அடுத்தது வந்து இந்த மாதிரி இயரிங்ஸ். இது ரீசெண்டாக லாஸ்ட் இயர் தான் வாங்கினது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வாங்குது. இது சும்மா நீங்கள் ப்ரைஸை கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம், இது எவ்வளோ வரும்னு ப்ரைஸை கெஸ் பண்ணிவிட்டு சும்மா கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன், இது எக்ஸாக்ட் ப்ரைஸ் நான் இன்ஸ்டாலையோ இதுலையோ உங்களுக்கு சொல்கிறேன்.
பட் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சாரீஸுங்க வியாபாரம் பண்ணலாம். இது வந்து நான் ரீசெண்டாக ஒரு சாரிக்கு வியாபாரம் பண்ணியிருந்தேன். ஏன்னா வேறு எந்த இயரிங்குமே நான் கொண்டு போகல. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் ஒன்றுக்காக இது மட்டும் தான் கையில் இருந்துச்சு. இதுதான் வியாபாரம் நல்லா இருந்துச்சு. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல இந்த டிசைன். இது அந்த குந்தான் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது டாப்ஸுக்குமே வியாபாரம் பண்ணலாம், நல்லா இருக்கும். ஜஸ்ட் கெஸ் தி ப்ரைஸ் அண்ட் தெரியலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ஹெட் பார்க்க செம்ம பெருசு, ஒரு பெரிய ஒரு ஜிமிக்கி. ஸோ வந்து இதனோட ஃபேவரட். ஓகே, இது வந்து நான் நிறையா சாரீஸ்க்கு பேர் பண்ணியிருக்கேன். ஓகே, இது மட்டும் தான் நான் மோஸ்ட்லி நீங்கள் நோட் பண்ணால் தெரியும். நான் வந்து எப்படி சொல்கிறது, ஹியரிங் போட்டு அண்டு நெக் பீஸ் போட்டு நெத்திச்சுடி போட்டு ஹிப் செயின் போட்டுக்கணும். அது நான் அப்படி பண்ணுறது ரொம்ப கம்மி. மோஸ்ட் நான் வந்து ஹியரிங்ஸ் தான் போடுவேன். ஹியரிங் மட்டும் நல்லா பெருசாக போடுவேன். நெத்திச்சுடிலாம் போடுறது எனக்கு அவ்வளோத்துக்கு போடுறதில்ல. அண்ட் இயரிங் மட்டும் எப்பயுமே கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் யூனிக்காக தேடி கொஞ்சம் பார்த்து போடுவேன். நெக் பீஸ் ரொம்ப கம்மி, எப்பயாவது இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு சோக்கர் கைண்ட் ஆஃப் திங் நான் போடுவேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு சோக்கர் இதுவுமே வந்து நாங்கள் ஜெஃப்னாவில் வாங்கினது. இது தேடி போயெல்லாம் வாங்குவேன். நாங்கள் வேற ஒரு இதுக்கு போயிட்டு அந்த கடையில் இருந்துச்சு. இது ரொம்ப ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா அந்த டைம் சோக்கர்ஸ் எல்லாமே வந்து ஒரு 2000 ரேஞ்சில் போயிட்டு இருந்துச்சு. அந்த டைம் இது வந்து 1200. அந்த அண்ணாட்டு இல்லைன்னு பார்கெயின்லாம் பண்ணி நல்ல ஒரு திருவிழா டைம் போட்டிருந்த ஒரு ஷாப்பில் ஒரு 1000 rupeesக்கும் இதோ நாங்கள் எடுத்தோம். இந்த சோக்கர். ஓகே, இந்த சோக்கரும் இதுக்கு இப்படி ஒரு குட்டி ஒரு லக்ஷ்மி இயரிங்ஸ் மாதிரி வந்துச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு இயரிங் இதுக்கு வரும். இது கொஞ்சம் நல்லா இருக்கும். இது வந்து நான் மோஸ்ட்லி இது சோக்கர்னு நான் போட்டது இதுதான் நினைக்கிறேன். இதுவுமே நான் மிக்ஸ் மேட்ச் பண்ணி போடுவேன். ஓகே, yellow கலர் சாரீஸ்க்கு ரீசெண்டாக நான் போட்டிருந்தேன். ஸோ இது வந்து இப்படி போடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் மாதிரி ஃபீல் ஆகும். இது இப்படி கொஞ்சம் கழுத்தோடு ஒட்டி ரொம்ப கொஞ்சம் ப்ளஸ் சைஸில் இருக்கிற கேர்ள்ஸ் நாங்கள் வந்து ரொம்ப இந்த மாதிரி டைட்டாக போடும்போது அது ரொம்ப இன்னும் இதில் கொஞ்சம் கரெக்டாக காட்டும். ஸோ நீங்கள் சோக்கர் போடுங்க, பட் கொஞ்சம் லூஸாக கொஞ்சம் சிம்பிளாக இருந்தால் நல்லாயிருக்கும். பட் இயரிங்ஸ் பெருசாக போட்டால் ஆப்வியஸ்லி அது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இது நானும் வியாபாரம் பண்ணல. இது வந்து எங்கள் அண்ணா வந்து இந்தியாவுக்கு இருந்தப்போ வந்து சிஸ்டருக்கு கிஃப்டாக வாங்கிட்டு வந்தாங்க. இது ஒரு ஆக்சுவலி இது ஒரு செட். ஓகே, இந்த இயரிங்கும் இந்த ஒரு ஹாரம் மாதிரி செம்ம ஹெவி. இது நார்மல் ஃபங்க்ஷன்ஸுக்கோ அப்படி போடுற மாதிரி இல்லை. இது வந்து இந்தியன் கரன்சி வந்து எனக்கு சொன்னாங்க 500ன்னு சொன்னாங்க. ஓகே, அப்போ தான் யோசித்தேன் இந்தியாவுக்கு மூவ் பண்ணிடலாமா அப்படின்னு. அந்த மாதிரி இது டோட்டலாக 500 rupees. இது எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு பிரைடல் ஒரு செமி பிரைடல் செட் மாதிரி. ஓகே, பட் ஹியரிங் செம்ம பெருசு அழகாக இருக்கும். நான் ஒன்றும் இது வியா பண்ணவே இல்லை. ஸோ பாப்போம், இதெல்லாம் வியா பண்ணி போடணும்னு ஆசை தான். பட் எங்கே போட்டுறது, அதுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் வரணும். ஸோ அதனால அது அப்படியே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்னோடய சிஸ்டரோட. ஓகே, அவங்க தான் வாங்கினாங்க. இது ஒரு ஒன்ஸ் வியா பண்ணினாங்கன்னா கூட எனக்கு தெரியல. ஓகே, அவங்க ரொம்ப இந்த மாதிரி பேஸ்டல் கலர்ஸுக்கு ஆசையாக லாங்காக வாங்கினது. இது ஒரு மாதிரி யூனிக்காக இருக்கும். இந்த மாதிரி இந்த பல்லக்கு ஒரு மாதிரி வெட்டிங் தீமில் உள்ள ஹியரிங் தான். இது சிஸ்டர் ஒருக்கா போட்ட மாதிரி எனக்கு அவங்க இங்கே தான் வாங்கினது. ஓகே, இதில் ப்ரைஸே நீங்கள் சும்மா கெஸ் பண்ணி சொல்லுங்கள் என்ன ப்ரைஸ்ன்ட்டுன்னு. ஸோ இது மாதிரி யூனிக் கலெக்ஷன்ஸ் இருந்தால் இது வந்து லெஹெங்காவுக்கு செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி லெஹெங்காவுக்கு பர்ஃபெக்ட். இது அவங்களுமே இது லெஹெங்காவுக்கும் சாரிக்கு தான் வாங்கினா. பட் சாரிக்குமே இது நல்லா இருக்கும். இதை மட்டுமே மோஸ்ட்லி வியா பண்ணுங்க. ஓகே, இந்த மாதிரி லெஹெங்காஸுக்குலாம் பர்ஃபெக்டாக இருக்கும். சரியா? ஸோ இதோட நீங்கள் வேறு விஷயம் மேட்ச் பண்ண போகிறீங்களா இருந்தால் 80% சேம் ஒரு இந்த மாதிரி ஒரு பேர்ல் குந்தான் பேர்ல்ஸோடு நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, அதை தவிர இதெல்லாம் வியா பண்ணிட்டு சும்மா ரெண்டமாக ஒரு நெஞ்சுச்சுட்டி போடுறதுலாம் டோன்ட் டூ தட். ஓகே, டோன்ட் டூ தட் மிஸ்டேக். ஸோ அடுத்து வந்து இந்த ஹியரிங். இதுதான் என்னோட வந்து கோ டு அவசர ஹியரிங். ஓகே, என்ன கைண்ட் ஆஃப் சாரிக்கும் நான் அந்த ஹியரிங்கை போட்டுருவேன். இதுவுமே இங்கே வாங்கினது தான் நான். இது வந்து ஒரு மாதிரி காது நெறிஞ்ச மாதிரி இருக்கும். இப்படி வச்சிங்கன்னா வந்து காது நல்லா நெறிஞ்சு அப்படி இருக்கும். நீங்கள் என்ன சாரிக்கும் இதை போடலாம், மேட்ச் ஆகும். ஓகே, ஏன்னா இது வந்து ஒரு மெரூன் கைண்ட் ஆஃப் லைட் பிங்க் அண்ட் க்ரீன். ஓகே, ஸ்டோன்ஸ் செம்மையாக மேட்ச் ஆகும். பிகாஸ் இந்த பேர்ல் இருக்கிறதால எல்லா சாரீஸு கூடயும் மேட்சாக போகும். இது வந்து என்னோட அவசர ஒரு கோ டு ஹியரிங். எதுவுமே இல்லைன்னா இதை வச்சு சமாளிச்சிடலாம் அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து நான் ரொம்ப யோசிக்கும் போது வாங்க. ஸோ அது கொஞ்சம் பாருங்கள் ஃபேடான மாதிரி கூட இருக்கும். அது ரொம்ப வருஷம் வாங்கி. இது வந்து ஒரு மோர் தென் ஒரு 4 to 5 years கிட்ட இருக்குது இது வாங்கி. பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இந்த முத்து கோர்த்த மாதிரி வந்தது மேலாம் எனக்கு ஒரு மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா லவ் இருக்குது. இது மாதிரி முத்து இப்படி ரொம்ப கொத்தா அப்படி இருக்கும்ல அது. ஸோ அதனால பட் இது கொஞ்சம் ஹெவி. இது போட்டால் கொஞ்சம் பெயின் வர மாதிரி இருக்கும். அதனால இது வச்சுருக்கேன். இதுவுமே சாரீஸுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். எதுவுமே நமக்கு அவசரத்துக்கு செட் ஆகலைன்னா இது சாரீஸுக்கு பே பண்ண நம்பி நீங்கள் போடலாம், பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னும் மஞ்சள் கலர். நான் ஒரு மஞ்சள் பிடிக்கிற ஒரு ஆள். எனக்கு மஞ்சள் கலர் தான் ஃபேவரட் கலர். கலாச்சாரம் பரவாயில்ல, எனக்கு மஞ்சள் தான் பிடிக்கும். மஞ்சள் நிறைய கலர் பிடிக்கும். பட் எல்லோனா ஒரு மாதிரி கொஞ்சம்
ரொம்ப பிடிக்கும். ஸோ இது இந்தியாவிலேருந்து எனக்கு வந்த ஒரு கிஃப்ட்டு தான். ஸோ இது இன்னும் நான் வியா பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றும் கிடைக்கல, பட் சீக்கிரம் வியா பண்ணலாம். இது வந்து அந்த இந்த மாதிரி இந்த எனாமல் பெயிண்ட் பண்ணினா கைண்ட் ஆஃப் இயரிங் அது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி பாப்பிங்காக இருக்கும் நீங்கள் வியா பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் அது சாரீஸுக்கு பர்ஃபெக்ட். மோர் தேன் தி லெஹெங்காஸுக்கு சாரீஸுக்கு இது வந்து சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த இதுவும் இருக்குது. அடுத்து வந்து இந்த ஒரு இது வந்து ஷல்வார்ஸுக்கு போடுற மாதிரி ஒரு இயரிங் போட்டால் வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு ஹாஃப் சர்க்கிளில் பேர்ல் வந்து இருக்கும். இப்போ இது போட்டால் வந்து கொஞ்சம் நம்ம பெருசாக ஜுவல்லரி போடாட்டியும் அது பெருசாக தெரியாது. இது வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படி ஹைலைட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது நான் ஷல்வாஸுக்கு தான் மோஸ்ட்லி போட்டிருக்கேன். எனக்கு சாரீஸுக்கு போட்டது ரொம்ப கம்மி. ஸோ இதெல்லாம் ரொம்ப நாள் போடவே இல்லை. நான் இது எதுக்காவது நல்லா பண்ணுறேன், இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. ஸோ இதுவுமே வந்து நாங்கள் சொன்ன எல்லாம் இந்த கலெக்ஷனோட நான் வாங்கினது தான். என்னோடய பர்த்டே டைம் இது என்னோட சிஸ்டர் வாங்கினாங்க 2, நான் ஒன்று வாங்கினேன். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அது மாதிரி இந்த சாரீ டாப்ஸுக்கெலாம் போல இதுவும் நான் ஒன்றும் வியா பண்ணல. ஓகே, இந்த மாதிரி ஒரு டர்காய்ஸ் ப்ளூ கலரில் ஒரு கேர்ள் அவ்வளோ. இது இந்த ஹியரிங்கே இவ்வளோ தான், பட் ஒரு மாதிரி க்யூட் அந்த மாதிரி ஒரு வைப்பில் உள்ள ஹியரிங் தான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இது என்னோட சிஸ்டரோடது. ஓகே, நான் இது வாங்கலை, அவங்க ஒரு லெஹெங்காக்கோ சாரீஸ்க்கோ இதை வாங்கினாங்க. பட் இது ஃபுல்லாக வந்து செம்ம கிராண்டாக இருக்குது. இது போட்டிங்கன்னா செம்ம கிராண்ட். இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் போடும்போது இது வந்து நிறைய அந்த ஒயிட் இருக்கிறதால வந்து சில மிக்ஸ் மேட்ச் பண்ணலாம். ஓகே, ஒரு பிங்க் கலர் லெஹெங்கா கூட நம்ம அதை போடலாம். ஓகே, பர்பிளுக்கே தான் போகணும் அப்படின்றது இல்லை, லெவண்டரில் எந்த ஷேடுக்குமே இது கொஞ்சம் மேட்சிங்காக போகும் இந்த ஹியரிங். ஓகே, ஸோ இது கொஞ்சம் ஹெவி கலெக்ஷனுக்குள்ளே வரும். ஸோ அடுத்து வந்து இந்த மாதிரி ஹியரிங் இது வந்து ஒரு ஷாப் ஓப்பனிங்க்கு கொஞ்சம் நான் வாங்கினேன். 300 rupees 350 இதே நான் இன்னும் இதுக்கு வியா பண்ணல. அப்போ கேட்கக்கூடாது, ஏன் இவ்வளோ இயரிங்ஸ் வச்சுட்டு நீ வியா பண்ணல அப்படின்லாம் கேட்கக்கூடாது. எல்லாம் வச்சுருக்கேன், இதுக்காவது வியா பண்ணணும் அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு பிறகு வந்து இந்த இயரிங்ஸ் இது வந்து நான் ஏன் தனியாக வச்சுருக்கேன்னா, இது வந்து ஆர்ஆர்இ ஸ்பார்க்கிள்ஸால் எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க. எனக்கு கெட் டுகெதருக்கு ஆர்கனைசிங் கமிட்டிக்கு வந்து ஆர்ஆர்இ ஸ்பார்க்கிள்ஸால் வந்து கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க இயரிங்ஸ் கொஞ்சம். அதுவுமே நல்லா இருந்துச்சு. அது நான் ஒன்றும் வியா பண்ணவே இல்லை. அது அன்பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணலைன்னு தான் நான் பாக்ஸில் தான் போட்டு கொடுத்தேன். அந்த பாக்ஸை நான் இங்கே வச்சுட்டேன். ஸோ இது வந்து அந்த மீனாக்காரி ஜிமிக்கின்னு சொல்லுவாங்க, அதுதான் நினைக்கிறேன், நான் கரெக்டாக சொல்கிறேன்னாலாம் தெரில. ஸோ இந்த மாதிரி மீனாக்காரி ஜிமிக்கின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எனக்கு இது கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். இது வந்து அழகாக இருக்குது, இந்த கொடை சிமிக்கி மாதிரி இந்த ஜிமிக்கிட்ட கொஞ்சம் வைடாக இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது கொடுத்துருந்தாங்க. அண்ட் அடுத்து வந்து க்ரீனும் என்னோட ஒரு ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கலர். ஸோ இது கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த க்ரீனில் சின்ன டீட்டெயிலிங் தான், பட் அந்த டீட்டெயிலிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு பிங்க் அண்ட் ஒரு சின்ன பிங்க் ஷேடோட ஒரு இந்த பேர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும்ல, சாரீஸுக்கும் போடலாம், பர்ஃபெக்டாக இருக்கும். சாரீ ஷல்வார் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ அது தவிர என்கிட்ட இல்லாத ஒரு கலெக்ஷன் என்கிட்ட இது வந்து இல்லவே இல்லை. ஸோ தேங்க்ஸ் டு ஆர்ஆர்இ ஸ்பார்க்கிள்ஸ் அக்ஷா, தேங்க்யூ. இந்த மாதிரி அரக்கில் வந்து ஒரு ஜிமிக்கி கொடுத்துருந்தா. என்கிட்ட உண்மையாகவே அரக்கில் வந்து ஒரு ஜிமிக்கி இல்லை. ஸ்கூல் டைமில் அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் போட தவிர இல்லை, இதுவுமே எனக்கு அவங்க கொடுத்தது நல்லா இருக்குல்ல. இந்த அரக்கு ஜிமிக்கி என்னதான் சொன்னாலும் இந்த அரக்கு செட்டில் வர இந்த மாதிரி ஜிமிக்கி எல்லாம் வந்து எந்த சாரீஸுக்கு போட்டாலும் பர்ஃபெக்ட். அது ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னல் லுக் வந்து கொண்டு வந்துடும். ஸோ தேங்க்யூ, இது வந்து எனக்கு கிஃப்ட் கொடுத்ததுக்கு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கிஃப்ட். வேறு எதுவும் கொடுத்துருந்தா கூட நானும் இவ்வளோ ஹாப்பியாக இருப்பேனான்னு தெரியாது, பட் எனக்கு ஹியரிங் கிடைச்சது வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பி. ஸோ இதில் கூட அடிச்சிருக்கேன் ஹாப்பி ஹெல்தி டே, தேங்க்யூ. கிஃப்ட்டு தான், பட் சில விஷயம் கிஃப்டாக கிடைச்ச ரொம்ப ஹாப்பியாக இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இது. ஸோ இதுதான் என்னோடய ஹியரிங் கலெக்ஷன். அது தவிர கொஞ்சம் சும்மா ரெண்டமாக டெய்லி போடுற ஹியரிங்ஸ்லாம் இருக்குது. இதுவுமே வந்து என்னோடய ஃப்ரெண்டில் ஒருத்தி எனக்கு கிஃப்ட் கொடுத்தது. ஓகே, ஹூப்ஸ் கலெக்ஷன்ஸ். என்னோட டோலி ஒருத்தவங்க இருக்காங்க கனடாவில், அவங்க வரும்போது எனக்காக இது பண்ணாங்க. அபியா தேங்க்ஸ் டி. இது நான் இப்போ யூஸ் பண்ணுறேன். நான் ரெண்டமாக அந்த மாதிரி ஹூப்ஸ் போடுறது கம்மி, பட் இப்போ கொஞ்சம் வியா பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்களோ தெரியாது. இது ஃபுல்லாகவே இந்த ஹூப்ஸ் தான் சிலது இங்கே ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். இது இப்போ எங்கேயுமே இருக்குது. இது எக்லாங்கால எல்லா ஆன்லைன் பேஜஸ்லேயுமே இருக்குது. 900,000 பேஜுக்குள்ளே போட்டுருங்க. பட் வாங்கினீங்கன்னா நல்லா மல்டி யூஸ் பண்ணலாம், நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணால் நல்லாவே யூஸ் ஆகும். இதுதான் என்னோட ஹியரிங் கலெக்ஷன்ஸ். நீங்கள் எனக்கு மாதிரி பெரிய கலெக்ஷன்ஸ் அப்படிலாம் இல்லை, பட் ஸ்டில் எல்லாத்துக்கும் பின்பும் நிறைய ஸ்டோரிஸ் அப்படின்லாம் இருக்குது. ஒரு சின்ன டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹியரிங்ஸ் வந்து கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி ஹியரிங்ஸ்லாம் நீங்கள் ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ட்ராவல் பண்ணி
ப்ளீஸ் இதை வந்து குட்டி பாக்ஸில் நமக்கு அந்த பஞ்சு சொல்லுங்கள் பஞ்சில் வச்சு கொண்டு போக கிடைக்காட்டியும் பரவாயில்ல, டிஷ்யூவில் ரேப் பண்ணி கொண்டு போகணும். பிகாஸ் இது இந்த இப்படி ரொம்ப இது மாதிரி இதாகும்போது வந்து டேமேஜ் ஆகும். எனக்கு எல்லாம் நிறைய ஹியரிங்ஸ் அப்படி டேமேஜ் ஆகிருக்குது. ஒன்றுக்குள்ளே ஒன்று இப்படி பாக்ஸில் இப்படி டம்ப் பண்ணி போட்டு போகும்போது இதாகும். அதே மாதிரி ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ஸ்வெட் ஆகும் அப்படின்னா, நீங்கள் நெக் பீஸ்லாம் வேர் பண்ணுறீங்க, ரொம்ப வேர்க்கும், ஒபியஸ்லி ஃபங்க்ஷன்ஸ்லாம் போட்டது தெரியுதுல்ல, அப்படி இருந்தால் போயிட்டு வந்த கையோடைய அதை ரிமூவ் பண்ணி கொஞ்சம் தொடச்சிட்டு நீங்கள் வைங்க. கொஞ்சம் அதை வெளியில் காற்று பட வச்சுட்டு பாக்ஸ்லையோ எதையோ ஸ்டோர் பண்ணுங்கள். நீங்கள் குழந்தை வாக்கிலே அதை அப்படியே கழட்டி பாக்ஸில் வச்சிங்கன்னா அதில் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். அந்த ஃபங்கஸ் எஃபெக்ட் ஆகி அது ஸ்பெஷலி இந்த மாதிரி கோல்டு இந்த மாதிரி இந்த சோக்கஸ்லாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் வந்து இந்த பின்னுக்கு ஒபியஸ்லி ஸ்வெட் ஆகும். ஸோ அதுக்கு பிறகு முடிஞ்சால் நீங்கள் அட்லீஸ்ட் சானிடைசர்லையோ அந்த மாதிரி பின்னுக்கு முன் சைட் வந்து நீங்கள் ரப் பண்ண போது சில கலர்ஸ் போகும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ பின் சைட் கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணி வச்சிங்கன்னா லாங் லாஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம். எந்த ஜுவல்லரியுமே வந்து நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணுமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ பத்திரமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஹெவி ஜுவல்ஸ் எல்லாம் வந்து ஒரு பாக்ஸில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ் இதெல்லாம் எடுக்கலாம்ல நார்மலாக. ஏன்னா அதான் வந்து நான் இயரிங்ஸ் வளமையாக வாங்குற கடையில் நான் அவங்கள்ட்டே கேட்டேன், நான் ஃப்ரீயாக பாக்ஸ்லாம் இருக்கா எம்டியாக இருந்தால் தாங்க அப்படின்லாம் சொல்லிப்பேன். இந்த மாதிரி பாக்ஸில் கீழே வந்து பஞ்சு அந்த மாதிரி கொஞ்சம் விரிச்சிட்டு அதுக்கு மேலே வைங்க. ஸோ அது அந்த கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த இவ்வளோ இயரிங்ஸ் நான் அதில் ஒரு 70% இயரிங்ஸ் வந்து நான் ஒரு சர்டன் ஷாப்பில் தான் வாங்கினேன். ஓகே, அங்கே பெஸ்ட் கலெக்ஷன் இருக்குது. பெஸ்ட் கலெக்ஷன் இந்த டவுன், பெஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு எடுக்கலாம். நீங்கள் எந்த ட்ரெண்டிங் கலெக்ஷன் பார்த்தாலும் அங்கே இருக்கும். ஸோ அது எங்கே தெரியணும் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சொல்லுங்கள். ஐ கேன் டூ அ செப்பரேட் வீடியோ ஃபார் தேட். நான் எங்கே வாங்கினேன், இது அங்கே என்ன மாதிரி ப்ரைஸ், இது எங்கே இருக்குது, ஷாப் லொக்கேஷன் எல்லாம் வேணும்னா நீங்கள் அதை சொல்லுங்கள். நான் கொஞ்சம் அவங்கள்ட்டையும் நான் கேட்டுட்டு ஐ கேன் டூ another vlog-ஓ இல்லாட்டி ஒரு குட்டி வீடியோ டீட்டெயில்ஸாக நான் பண்ணுறேன். பிகாஸ் வந்து நான் இவ்வளோ வருஷமாக இருக்கேன், அங்கே தான் மோஸ்ட்லி நான் அங்கே தான் இயரிங்ஸ் எடுக்கிறது. பெஸ்ட் கலெக்ஷன், பெஸ்ட் ப்ரைஸ். எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா சில இயரிங்ஸ் வந்து அங்கே வந்து நான் வாங்கியிருக்க வந்து ஒரு அன்இமேஜினபிள் ப்ரைஸ். நான் தான் சொன்னேன்ல, நீங்கள் இந்த இயரிங்ஸ்லாம் வந்து நீங்கள் ஜஸ்ட் எனக்கு ப்ரைஸ் சொல்லுங்கள், அதுக்கு பிறகு நான் சொல்லேன். ரீசெண்டாக நான் உங்கள் இயரிங் வாங்கினேன். இது நான் சும்மா நான் வாங்கணும்னு போய் வாங்கல, இந்த ப்ரைஸை பார்த்துட்டு நான் வாங்கினேன் இந்த ஹியரிங். இது ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஓகே, இது எவ்வளோ சும்மா சொல்லுங்கள் பாப்பா ஆன்லைனில், எனக்கு தெரியல, நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். பட் இந்த ஹியரிங் வந்து ஒரு 250 rupees நான் வாங்கினேன் அங்கே. ஓகே, இது 250 rupees. அது ஒரு ஷோரூம் அவுட்லெட் தான், ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஒரு அவுட்லெட் தான், ஃபிசிக்கல் அவுட்லெட் தான். 250 ப்ரைஸை பார்த்துட்டு நான் வாங்கினேன். அதே மாதிரி நான் முதல்ல காட்டினது ஒரு டார்க் மேட் பிளாக் ஹியரிங்ஸ், அதெல்லாம் 200 rupees. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து 400 rupees நான் வாங்கினேன் அந்த ஷாப்பில். ஓகே, இந்த மாதிரி இதெல்லாம். ஸோ அதே மாதிரி ஹெவி கலெக்ஷன்ஸ் இருக்குது, எல்லா என்டையர் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் இருக்குது. வேணும்னா சொல்லுங்கள், ஐ கேன் நான் டீட்டெயில்ஸோடு உங்களுக்கு நான் வந்து அதை சொல்கிறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு. ஸோ எஸ், இன்னொரு vlogல மீட் பண்ணலாம். இன்னொரு கலெக்ஷன், ஏதாவது ஒரு கலெக்ஷனோட நான் வரேன். இந்த மாதிரி இப்போ தான் பேங்கிள் கலெக்ஷன் வந்து இப்போ தான் போயிட்டுருக்கு. ஓகே, எனக்கு ரீசெண்ட் டைம்ஸில் இந்த கண்ணாடி வளையல் மேலே ஒரு சின்ன ஒரு இது அந்த ரீல்ஸ் பார்த்து தான் வேணும். ஸோ அதுவும் இப்போ தான் கொஞ்சம் கலெக்ஷன் இருக்குது, அது ஃபுல்லாக நான் கலெக்ட் பண்ணி நான் முடிக்கல. அதெல்லாம் கலெக்ட் பண்ணோன்னே I can come up with that. Until that, இன்னொரு vlog-ஓட வர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தோட. Until that, tata, bye bye, take care.